மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம். மாண்புமிகு அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே உரையாற்றும் போது, மக்களவையில் அவர் உரையாற்றும் போது ஒரு செய்தியை சொல்கிறார். தொகுதி மறுவரையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற உண்மைக்கு மாறான ஒரு வாதத்தை முன்வைக்கின்றனர். அது மிகவும் தவறானது. மக்களவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய உரையை நான் அப்படியே சொல்றேன். கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மற்றும் கேரளம் ஆகிய மாநிலங்களின் தற்போதைய மக்களவை இடங்களின் சதவீதம் 23.76% ஆகும். மக்களவை இடங்களை 50% என உயர்த்தி இந்த 5 மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தால் இடங்களின் சதவீதம் 23.87% என்று அதிகரிக்குமே தவிர குறையாது. அதாவது 543 இடங்களில் தற்போதைய 129 என்ற எண்ணிக்கை 195 என உயரும். அது இந்த மாநில சவுத் மாநிலங்களில் அவர் சொல்றார் உயரும் என உள்துறை அமைச்சர் விளக்கமாக சொன்னார். சரி, இதை இப்படி பேசுறாரு, இது குறித்து அவர் வெளியில என்ன அப்படிங்கிறத நான் கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன். அவர் உள்ள ஒன்று பேசுறாரு, வெளியில ஒன்று பேசுறாரு. அதுக்கான என்ன இருக்கிற ஆதாரத்தை என்ன இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுல நீங்க வெளிப்படையா ஒரு முக்கியமான இந்து ஆங்கில நாளிதழுடைய ரெசிடென்ட் எடிட்டர் வர்கீஸ் ஜார்ஜ் எழுதின அந்த கட்டுரை நான் வச்சிருக்கிறேன். அந்த கட்டுரையில் அவர் சொல்றாரு, டீலிமிட்டேஷன் ஹவு டு அலைன் வாட் இஸ் செட் அண்ட் வாட் இஸ் ரிட்டன். அவர் சொல்றது என்ன சொன்னாரு, என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லல, ஹிந்துல கட்டுரையை நான் சொல்றேன். நான் இந்த கட்டுரையில அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இருங்க, நான் அவர் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, கம்யூனிஸ்ட் சொன்னதை தான் நான் சொல்றேன். இது குறித்து இல்ல அவர் அந்த கட்டுரை நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு, மக்களவையில் பேசிய அந்த கருத்து அவர் கொண்டு வந்த மசோதாவில் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். மசோதாவில் இல்லாததை அவர் மக்களவையில் பேசுகிறார் என்றால், அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவில் ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்ல வரணும். இல்ல அது நான் ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க ஆதாரத்தோட சொல்றேன். நான் ஆதாரம்லாம் நான் பேசல, இந்த கட்டுரையின் அடிப்படையில் நான் பேசுறேன். மசோதாவில் இங்க வருங்க. அதாவது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க. நான் சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன். மக்களவையில் என்ன பேசுறாங்க அடிப்படையில் பேசுறேன். இல்ல நீங்க பேசுனது என்னங்கறத நான் சொல்றேன். நான் அவ்வளவுதான். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வரலாம். மாண்புமிகு ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசி முடிச்சிடறேன். நான் பேசிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசுறேன். மாண்புமிகு அண்ணா ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முடிக்கிறேன். நம்முடைய அமைச்சர் சொன்ன கருத்துக்களை பிரதம மந்திரி பேரோ அது நம்ம எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை. பேசிடுறேன். இல்ல சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். ஒரு நிமிஷம் பேசிடுறேன். நான் பேசிடுறேன். உங்க சார்பாகவும் பேசிடுறேன். நான் பேசுறேன். அதாவது நான் பேசுறேன். மூத்த உறுப்பினர் மாண்பு பேரவைத்தவர்களே, இங்கு எந்த கட்சியை பத்தி நம்ம பேச வேணாம். திருப்பியும் சொல்றோம், மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. அதுல அண்ணாவுடைய முழக்கம் பாராளுமன்றத்தில் என்ன முழங்கினாரோ, நம்மளுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சொன்னதுல நாங்கள் உடன்படுறோம்.
அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது, வாஜ்பாய் இருக்கும் பொழுது திமுக அன்னைக்கு அழுத்தம் கொடுத்து அன்னைக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 7.18 நிலைப்பாடுங்கிறது நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்றிய அரசு ஒரு புதுசா ஒரு பாலிசி கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம சில உறுப்பினர்கள் சொன்னாங்க, இல்ல ஒன்றிய அரசு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்கன்னு. இந்த கடந்த 12 வருஷமாக கொண்டு வந்த அனைத்து சட்டங்களும், முக்கியமாக தென் மாநிலம் மட்டுமே, தமிழ்நாட்டுக்கு நீட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், அனைத்து சட்டங்களும் நமக்கு எதிராக கொண்டு வந்த சட்டம். அதுக்காக திமுகவும் போராடி இருக்கு. அப்ப ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்கன்னா அது தமிழ்நாடு நல்லதுக்காக அந்த ஆஃபர் கொடுக்கல, அதுக்குள்ள ஒரு தேர்தல் அரசியல் இருக்கும். அப்ப இங்க 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, முக்கியமா வட மாநிலங்களுக்கு கூடிய, முக்கியமா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அளவுக்கு அதிகமான நம்பர்ஸ் அதிகமாகும், அங்கேயும் அதிகமாகும் பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் அதுக்கு பயன்படும். அப்ப நம்மளுடைய வாய்ஸ் எதிர்கால தேர்தல்ல இன்னும் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனாலதான் அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்பட்ட குரல், முக்கியமாக தென் மாநிலத்திலிருந்து ஏற்பட்ட குரலை அம்மையார் இந்திரா காந்தி அம்மாவும் சரி, வாஜ்பாய் அவர்களும் சரி செவிசாய்த்து ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய சகோதரர், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற மாதிரி, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒர்க் கிடையாது. பாராளுமன்றத்தில் போய் சட்டத்தை இயற்றக்கூடிய பணி அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இது அந்த காலத்துல இருந்து இப்ப இல்ல, இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து, வாஜ்பாய் அம்மையார் காலத்துல இருந்து எல்லா கட்சிகளும் 7.18 பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் பிக்ஸ் செய்யப்பட்டது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது ஒண்ணு புதுசா, அது ஒண்ணும் நம்மளுடைய இப்ப நம்ம இந்தியாவிலே அதிகமான ஜிடிபில தமிழ்நாடு நம்பர் 2 இருக்கு. இப்படி மத்திய அரசு சொல்லலாமே, ஒன்றிய அரசு அதிகமான ஜிடிபிக்கு அதிகமான எம்பி கொடுக்கலாம்னு சொல்லாமே. நம்ம கஷ்டப்பட்டு எஜுகேஷன் உருவாக்கி இருக்கோம். கீழ இருந்து நம்ம பாத்தீங்கன்னா 40 காலத்துல நம்மளும் ஒரு பின்னாடி இருந்த மாநிலமா இருந்திருக்கோம், கடினப்பட்டு முன்னேறி மேல வந்திருக்கோம். அப்ப ஒரு சிறப்பு, இந்தியாவிலே அதிகமான பொருளாதாரத்தை உருவாக்கிய மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு நம்ம கொடுத்திருக்கலாமே. ஏன் இது வரைக்கும் நம்ம கொடுக்கல? அப்ப நம்ம அன்னைக்கு சொன்னது அவையில புரிஞ்சுக்கல. தமிழ்நாட்டில இருந்து தென் மாநில இருந்து ஒரு பிரதம மந்திரி உருவாகனா ஒரு கட்சி சார்ந்து ஒருத்தர் பிரதம மந்திரி ஆகணுங்கிறத நாங்க சொல்ல வரல. நம்மளுடைய குரல் பாராளுமன்றத்தில் இப்ப இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு 3 நிமிஷம் பேச டைம் கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லா உறுப்பினருக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. வருஷம் 365 நாள்ல அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி பதிவு பண்ணிட்டே இருப்பாரு. ஏன் அண்ணன் அன்புமணி அடிக்கடி பதிவு பண்ணிட்டே இருக்காரு, நான் எம்பியா இருக்கும்போது எனக்கு ஒரு 3 நிமிஷம் கூட டைம் கிடைக்கல. இப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு 880 எம்பி ஆக்குறீங்க, இன்னும் ஒரு பாப்புலேஷன் இங்க 1000 எம்பி ஆகிங்களா, 1500 எம்பி ஆகிங்களா? ஒண்ணு இல்ல. இப்ப இங்க இருக்க 234 எம்எல்ஏ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம 500 எம்எல்ஏ ஆகுனா எல்லாத்துக்கும் பேசுறது வாய்ப்பு கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. இது அண்ணா சொன்னதுதான். பெரும்பான்மையை பேஸ் பண்ணி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க முடியாது. அதுதான் அண்ணா சொன்னாரு. அதுல நாங்கள் உடன்படுறோம். 7.18 நீங்க ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். 50% எம்பியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, இல்ல 7 அதுல ஒரு சூழ்ச்சம் இருக்கு. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். 7.18 நாங்க 50% எம்பி தரோம் அப்படின்னா வட மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் அதிகமாகும். திருப்பி யூபியோட பிரதிநிதித்துவம் அதிகமாகும் பொழுது, பீகார் ஆகும் போது, மத்திய பிரதேச ஆகும் போது, குஜராத் ஆகும் போது, இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு 50% இன்னும் எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டில இருந்து எந்த மக்களும் கோரிக்கை கொடுக்கவில்லை, எங்களுக்கு எம்பி அதிகமா வேணும். இப்ப தருமபுரி மக்களோ, கிருஷ்ணகிரி மக்களோ, இல்ல இங்க சென்னையில இருக்கவங்களோ, எங்களுக்கு பாராளுமன்றத்தை உடைச்சு இன்னொரு எம்பி ஆக்குன்னு எங்க கோரிக்கை வந்துச்சு? தமிழ்நாடு மக்கள் இது வரைக்கும் எந்த கோரிக்கை இல்லையே. தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை வச்ச நீட்டை அபாலிஷ் பண்ணல, ஜிஎஸ்டி அபாலிஷ் பண்ணல, எஜுகேஷன் சட்டம் அபாலிஷ் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை இல்லாம ஒன்றிய அரசு 50% கொடுக்குன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு அரசியல் இருக்குங்கிறத இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். திமுக அதில் உடன்படிக்க கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா திமுக இருக்கக்கூடிய எம்பிக்கள் இல்ல 50% உடன்படிக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். 50 நமக்கு அதுல உடன்படிக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. நான் திருப்பி சொல்லி போறேன், மாநில கொள்கையில் வரும்போது நாம் எல்லாம் இணைந்துதான் ஆகணும். நான் திமுக எதிராக எந்த கருத்தையும் சொல்லல. தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு, அது ஓகே. ஆனால் எப்படி வாஜ்பாய் காலத்திலேயோ, எப்படி அம்மையார் இந்திரா காந்தி காலத்திலேயோ மாநில உரிமைக்காக எல்லோரும் சேர்ந்தோமோ, திமுகவும் காங்கிரசும் விசிகேவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஐயுமும் எல்லோரும் சேர்ந்து அப்படி ஒரு 50% வந்தால் கடுமையா எதிர்த்து நிக்கணும். அதுல நாங்க பதிவு பண்றோம். திமுக எதிர்த்து நின்னாங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இந்த பில்ல வராம பாத்துக்கிட்டு திமுக எம்பிக்கள் காரணம், அதையும் நான் பதிவு பண்றேன். மாநில உரிமை வரும்போது திமுக தான் எதிர்த்து நின்னாங்க. அதுல நாங்க எந்த திமுக செய்த நல்ல விஷயத்தை நாங்க செய்யல, நாங்க சொல்ல வரல. இப்ப தமிழக வெற்றி கழகம் எம்பிக்கள் இல்ல, ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது திமுக. 2024 மக்கள் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய பொறுப்பை திமுக கொடுத்திருக்காங்க.
அதோட காங்கிரஸோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து கடுமையான ஒரு பதிவை பண்ணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள்.